நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனம். அதில் போடப்பட்டிருக்கும் பாருங்கள். 10வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களை வைத்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நிலுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரமாகாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்காக இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே ஒரு பகல் முழுதும் அப்படியே என்ன செஞ்சிச்சா, தன்னுடைய இடத்துலையே நின்றுருக்கு. அதில் அழகாக போடப்பட்டிருக்கு, ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. எதற்காக நடுவானத்தில் நின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே 14வது வசனத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வராரு. அதில் ஒவ்வொரு இடங்களையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை ஆண்டவர் அவங்களுக்கு ஆபிரகாம்கிட்ட எந்த இடத்தெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை ஆண்டவர் யாருக்கு எந்த இடங்களை கொடுக்கணும்னு சித்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அந்த இடங்களை அழகாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள்கிட்ட இருந்து அங்கே இருக்கிற ஜனங்களை அனுப்பி விட்டுட்டு என்ன செய்கிறாரு, வாங்கி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல இங்கே எமோரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. அதான் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற நாளிலே, எமோரியரை ஒப்பு கொடுக்குற நாளில் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யோசுவா வைத்து செய்கிறாரு. ஆனால் அதில் பயங்கரமாக யுத்தம் பண்ணுறது கர்த்தர். அப்போ அவங்கள அந்த சத்துருக்களை அவங்க அன்னைக்கு பயங்கரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த இடத்துல போர் செஞ்சுட்டு செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ அதை தான் போடப்பட்டிருக்கு பாருங்கள். சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன். அப்போ அந்த இடத்துல அவன் இன்னைக்கே இந்த காரியத்தை நான் இன்றைக்கே முடிச்சிடணும், இந்த யுத்தம் இன்றைக்கே முடியணும், இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கிலே இவங்க எல்லாரையும் நான் அழித்து போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யோசுவாக்கில் இருக்கிறதுனால தான். ஆனால் டைம் என்ன செய்யலாம் இல்லை, இந்த காரியத்தை நான் இப்போ முடிக்கணும், ஆனால் எனக்கு அதுக்கு டைம் பத்தாது. ஒருவேளை இந்த நேரம் சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஒன்று படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் லாஸ்ட் நேரத்தில் இன்னும் 2 கொஸ்டின் எழுத வேண்டியிருக்கும், ஆனால் 5 நிமிஷம் தான் இருக்கும். ஐயோ இன்னொரு 10 நிமிஷம் கூட இருந்தால் நல்லா இருக்குமே. நல்லா பெண்களாக இருந்தால் காலையில் அவசரமாக நம்ம சமையல் பண்ணுறோம், வீட்டுக்கு யாராட்டும் இந்த டைமுக்கு வர்றாங்க, இல்லை பிள்ளைகளுக்கு லஞ்சை நம்ம இத்தனை மணிக்குள்ள கொண்டு கொடுக்கணும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு லேட் ஆகிடுச்சு. ஐயோ இன்னொரு ஒரு 5 நிமிஷம், சில டைம் 10 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் இருந்தால் இன்னும் நான் நல்லா செஞ்சுருப்பேனே, இந்த காரியத்தை நான் இன்னும் நல்லா செஞ்சுருப்பேனே. அப்படி நம்ம நிறைய நேரங்களில் இந்த நேரம் பற்றாமல் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் சில நன்றாக செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம ஒழுங்காக செய்ய முடியாத காரியங்கள் என்ன இருக்கும். அப்போ இந்த இடத்துல யோசுவாவுக்கு அப்படி தான் தான் யுத்தம் பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து. பயங்கரமாக ஆண்டவர் அந்த இடத்துல யுத்தம் அவங்க கூட யுத்தம் பண்ணுறதுனால அவங்க யார் அடித்தாலும் அவங்க விழுந்து போகிறாங்க. பயங்கரமாக அந்த இடத்துல இன்றைக்கி எமோரியரை எல்லாரையும் நம்ம அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவங்க எல்லாம் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவங்க எழும்பி அங்கே யுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் என்ன செய்யலை, அந்த நாள் பத்தலை. அப்போ அந்த இடத்துல யோசுவா ஒரு மனிதன்கிட்ட பேசுகிறது போல் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு.
இப்போ நம்மனா என்ன சொல்லுவோம், வீட்டில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வர சொல்லுங்கள். அது நம்ம 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 சொல்கிறத கேட்குறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். ஒரு காரியத்துக்காக இது கொஞ்சம் எனக்கு இந்த டைமை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, ஒரு மணி நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாங்க. ஏதாவது நம்மளுடைய வார்த்தையை கேட்குறவங்க, நமக்காக ரொம்ப உரிமையாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம அப்படி என்ன செய்வோம், கேட்போம். அப்போ இந்த இடத்துல யோசுவாவுக்கும் ஆண்டவருக்குலாம் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆண்டவர் மேலே யோசுவாவுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. அவரால் இந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு விசுவாசம். இதான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் இதை ஆண்டவரால் செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அப்படிலாம் இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து யோசுவா வந்து என்ன செஞ்சுருக்காரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, எழுந்திருக்கு அப்படி அது சொல்கிறாரு பாருங்க, தரித்து நில்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கமெண்ட்டாக அந்த இடத்துல யோசுவா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ அதனால பாருங்கள், அதே மாதிரி அது என்ன செஞ்சிச்சான், தரித்து நின்றுச்சான். எவ்வளோ நேரம் தரித்து நின்றுச்சுன்னா, ஒரு பகல் முழுவதும் என்ன செஞ்சிச்சான், சூரியன் தன்னுடைய அதே இடத்துல நின்றுச்சு. அப்போ நான் நினைக்கிறேன், நமக்கு தெரியும் சயின்டிஃபிக் படி சூரியனும் சந்திரனும் அதே அந்த நம்ம பூமி தான் சூரியனை சுற்றி என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துட்டுருக்கு. அப்போ பூமி சுற்றுவதை ஆண்டவர் அந்த நேரத்தில் கம்மி என்ன செஞ்சுருக்கலாம் பண்ணி பூமியை கொஞ்சம் நேரம் சுற்ற விடாமல் கூட என்ன செஞ்சுருக்கலாம், வச்சுருக்கலாம். அதனால தான் சூரியன் எந்த இடத்துல நின்றுச்சோ அதே இடத்துல அவங்களுடைய போர் முடிகிற வரைக்கும் என்ன செய்து நிற்கிது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக என்ன செய்கிறாரு. அப்போ இந்த மனிதனுக்காக ஆண்டவர் இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா, அந்த மனிதன் கண்டிப்பாக ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை கண்டிப்பாக செஞ்சுருக்கிறவரா, செய்யக்கூடியவரா என்ன இருக்கணும். நீங்கள் அந்த இதில் யோசுவா முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோசுவாவை ஆண்டவர் எப்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவராக கொண்டு வராருன்னா, மோசேயின் காலத்துக்கு அப்புறம் கொண்டு வரார். இப்போ மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து மோசேகிட்ட சொல்லியாச்சு. மோசையை கேட்கும்போது யார் ஆண்டவரே இந்த ஜனங்களை அடுத்தது வழி நடத்துவான்னு கேட்கும்போது யோசுவாவை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசைகிட்ட சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் கணத்தை யோசுவாவுக்கு கொடு. அவனை வந்து அவன் நீங்கள் உபாகமம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஒரு ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் வந்து யோசுவாவை என்ன செய்கிறாரு, மோசே நிமித்தமாக வைத்து நிரப்புறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் மோசேனுடைய காலத்துக்கு அப்புறம் யோசுவா கையில் அந்த பொறுப்புகள் வரும்போது ஆண்டவர் வந்து நிறைய நேரங்களில் யோசுவாவை வந்து திடப்படுத்துகிறாரு. ஒருவேளை யோசுவாக்குள்ள நிறைய பயங்கள் இருந்துக்கலாம், இவ்வளோ ஜனங்களை நம்ம எப்படி வழிநடத்த போகிறோம், அடுத்தது கானான் தேசத்துக்குள்ள கொண்டு கொடுத்து அந்த கானான் தேசத்தில் யார் யாருக்கு என்னென்ன இடம், அந்த 12 கோத்திரக்காரங்களுக்கும் என்ன இடங்கள், எல்லா காரியங்கள் பிரித்து கொடுக்க வேண்டியது, எல்லா பெரிய பொறுப்புகள் எல்லாம் யோசுவா கிட்ட தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஆனால் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நேரமும் சொல்லுவார், யோசுவாவுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் வந்து அவனை தேற்றி கொண்டே இருப்பார். நீங்கள் இதில் பார்க்கலாம், யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அவனை அழைக்கும் போது அவனை வந்து ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகப்படுத்தி யோசுவாவுக்கு ஒரு பெரிய பலனை உண்டாக்குற ஒரு வார்த்தையை கொடுத்து தான் யோசுவாவை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, இது ஒரு பெரிய ஊழியத்திற்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகிற அந்த காரியத்துக்குலாம் ஆண்டவர் வந்து யோசுவாவை அழைக்கிறார். ஏன்னா யோசுவா நீங்கள் மோசே காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு நீங்காத ஒரு மனிதனாக, எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரம் பக்கத்திலே அதே இடத்துல இருந்து தேவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிற ஒரு மனிதராக என்ன செஞ்சார், யோசுவா இருந்தார். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் வந்து யோசுவாக்கிட்ட சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தன் கூட உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது. அது அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா புஸ்தகம் முழுவதும் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, யோசுவா எங்கெல்லாம் போர் செய்ய போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், கொடுத்துப்பார். யோசுவாவை வைத்து தான் அந்த எரிகோ கோட்டையே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், தகர்த்திருப்பார். அழகாக யோசுவாவுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து 6 நாள் நீங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வரணும், அமைதியாக வரணும், 7வது நாள் சுற்றி வரணும், 6 நேரம் அமைதியாக சுற்றி வந்து நான் உங்களை ஆர்ப்பரிக்க சொல்லும்போது ஆர்ப்பரிக்கணும், எல்லாமே ஆண்டவர் அழகாக சொல்லிப்பார். அதே போல் யோர்தான் நதியை எப்போ அந்த ஆரோன் மோசே எல்லாரும் சேர்ந்து செங்கடல்கிட்ட அங்கே வந்து மோசே செங்கடலை 2ஆக பிளப்பார். அதே காரியத்தை அதே போல் யோர்தான் வந்து இவங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கும், 2ஆக பிளந்திருக்கும். யோசுவாவுக்கு வந்து ஆண்டவர் நிறைய அற்புதங்களை என்ன செஞ்சிருப்பார்.
தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி ஆண்டவர் வந்து யோசுவாவை அழைத்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அழகா யோசுவா வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, நிறைவேற்றியிருப்பாரு. அதான் பாருங்க, ஒருத்தனை உனக்கு முன்பாக அங்கே பாருங்க, அப்படி ஒரு சூரியன் சந்திரன் கூட ஹெல்ப் பண்ணுது. யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு நிற்குது, டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து யோசுவா வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சார். எப்படி ஏன் அப்படி செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் வந்து யோசுவா மேலே இவ்வளோ இதாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யோசுவா 1:8 பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இறுதியில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் அவன் ஒரு ஆசிரியர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதல உனக்கு ஒரு விரோதமாக ஒருத்தர் இல்லை, நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் யோசுவாவை செய்ய சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியாதிருப்பதாக. ஏன்னா அந்த காலத்தில் பைபிள் கிடையாது. ஆண்டவர் மோசேக்கிட்ட கொடுத்தது அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்தாரு. உடன்படிக்கைப்பட்டியில் அந்த 10 கற்பனைகள் எழுதி வைக்கப்பட்டது. அப்புறம் நிறையா நியாயப்பிரமாணம், நீங்கள் இப்படி இருக்கணும், அந்த கொடுத்த நியாயப்பிரமாணத்தை வந்து நீ என்ன செய்யணும், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. இதுதான் நம்ம சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் அதில் போடப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் வந்து பாக்கியசாலியாக இந்த உலகத்தில் பாக்கியவானாய் வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பானா. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாவுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. உங்கள் கையில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாண வார்த்தை எப்போவுமே உங்கள் வாயை விட்டு, அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், உங்கள் வாயை விட்டு பிரியவே வேண்டாம். நீ வந்து அதை இரவும் பகலும் அதில் எப்படி ஆண்டவர் நடக்க சொல்லியிருக்கிறாரு, என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிரியமாய் எப்படி நடக்கணும், அதையே நீ திங்க் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவர் வந்து உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உனக்கு நல்ல அறிவு வேணுமா, நீ உனக்கு நல்ல புத்தி வேணுமா, இதையே திங்க் பண்ணிட்டுரு, அப்போ நீ புத்திமானாய் நடந்து கொள்வா. இப்போ ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் யாராட்டு கேட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது இதை பாருங்கள், நமக்கு அறிவு வேணும், புத்தி வேணும், நமக்கு ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை நடத்த குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த காரியத்தில் செய்வதற்கு எனக்கு இன்னும் அந்த ஞானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஆண்டோடைய வார்த்தையை பாருங்கள். நமக்கு செய்கிற எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது எனக்கு வந்து தடையாக இருக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறபடி அது நடக்க மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம பண்ணுற தப்பு. கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறபடி இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமா, நம்ம மைண்டில் அதையே போட்டு அசை போட்டு கொண்டிருக்கிறோமா. ஒரு வார்த்தை நம்மளோட ஆண்டவர் பேசினார்னா, இந்த காரியத்தில் நீ கீழ்ப்படியணும், இந்த காரியத்தில் நீ சரியாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம கூட பேசினார்னா நம்ம அதை வந்து செய்கிறோமா, ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, நீ நான் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனாதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு யோசுவா கூட சொல்கிறார். எப்போ நம்ம அதே போல் தான், அதே தேவன் தான் நம்ம கூட சொல்ல, நம்ம போகிற இடங்கள்லாம் நம்ம கூட ஆண்டவர் வரணும், நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் வாய்க்கணும், நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம மனதில் அந்த ஆசை இருக்குன்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் நம்ம என்ன செய்யணும்னா, எப்பவும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1வது அதிகாரத்தில் பார்த்தாலும் நீங்கள் அதில் பாருங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்கிறாரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது சங்கீதத்தில் 1வது அதிகாரத்துலேயும் ஆண்டவர் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும், நம்மளுடைய தொழில் நல்லா நடக்கணும், உங்கள் வேலையின் காரியத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், அல்ல உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், இருக்கிற எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்குது. அந்த அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டே இருக்கும்போது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம், வாய்க்க பண்ணுவாராம். அப்போ நம்ம ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல்
ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு அசைவுகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது நமக்கு எதிராக யாருமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நமக்கான காரியங்கள் எல்லாம் யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தரே நமக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே, இந்த அருமையான நாளில் இசப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த மனந்திருமுதலின் நேர நிகழ்ச்சியில் கூட ராஜா ஆண்டவரே என்னோடு சேர்ந்து உங்களுடைய வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானித்து அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ராஜா நாங்கள் யோசுவாவை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் யோசுவாவை அழைத்து அப்பா யோசுவாவுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, இரவும் பகலும் நியாயப்பிரமாண வார்த்தையை உன் வாயை விட்டு விலகக்கூடாது, இரவும் பகலும் நீ அதையே தியானித்து கொண்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்பா, அதே மாதிரி நாங்களும் ராஜா இரவும் பகல் உடைய வேதத்தை தியானிப்பதற்கு ஒரு நாள் இரவு பகல் விடாமல் நாங்கள் உடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆண்டவரே நான் ஒழுங்காக நம்ம பைபிள் வாசிப்பேன்னு பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்களோ, ஆசையோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகள் அதை எடுத்து வாசிப்பதற்கான பலனை தாங்க. உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலுடைய வார்த்தையை வைங்க இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் நாவலை எப்பொழுதும் உடைய வார்த்தையை உச்சரித்து கொண்டு அப்பா உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்களுடைய வாழ்க்கை இருப்பதற்கு தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அந்தந்த காலத்தில் அதினதின் கனியை கொடுப்பான்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. நாங்கள் உங்கள் வார்த்தையை தியானிக்கும் போது ஏசப்பா நாங்கள் எந்தெந்த காலங்களில் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே, என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும், வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய வேலையின் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க, என் பிள்ளைகள் படிப்பதற்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்கன்னு யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காரியத்தை வைத்து என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை காண பண்ணுங்க. நல்ல அறிவு புத்தியை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, நான் இனிமேல் ஒழுங்காக வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்கு வேலை வாய்ப்பை தாங்க. நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. என்னுடைய தொழிலை ஆசீர்வதிங்க அப்படின்னு யாரெல்லாம் என் கூட சேர்ந்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து தியானிப்பதற்கும் உடைய பாதையில் நடப்பதற்கு தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.